Welcome to Everyday Cooking. இன்னைக்கு நம்ம செய்யலாம் cauliflower tots. இதுக்கு முதல்ல cauliflower blanch பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி வைங்க. அது கொதிச்சதும் கொஞ்சமா உப்பு சேருங்க. இப்போ cauliflower தனித்தனியா பிரிச்சு இதல ஆட் பண்ணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சோன cauliflower போடுங்க and cauliflower ரொம்ப வெந்திர கூடாது. சோ 2 ல இருந்து 3 நிமிஷம் இத பாயில் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி cauliflower வெளிய எடுத்துருங்க. இதோ நம்ம cauliflower ரெடி. இப்போ நம்ம இத குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். யூசுவலா cauliflower tots செய்யிறதுக்கு cauliflower அப்படியே துருவிடுவாங்க. சோ அப்படியே துருவுனா உங்களுக்கு பெட்டராவே இருக்கும். குட்டி குட்டியா நல்லா வரும். பட் நம்ம ஒரு cauliflower அப்படியே துருவுனா நம்ம புழுவோட சேர்த்து சாப்பிட வேண்டியது இருக்கும். சோ அதுக்காக நம்ம கண்டிப்பா blanch பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். இதோ blanch பண்ணி குட்டி குட்டியா நறுக்குன cauliflower ரெடி. இத ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இதோட நம்ம ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி ஆட் பண்ணலாம். ஒரு சின்ன சைஸ் capsicum குட்டி குட்டியா நறுக்குனது. 1 டீஸ்பூன் அளவுக்கு chili flakes, 1/4 கப் அளவுக்கு bread crumbs, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு முட்டையை உடைச்சு இதோட சேர்த்துருங்க. முட்டை இங்க ஒரு பைண்டிங்க்கு தான் யூஸ் பண்றோம். ஸோ முட்டை வேண்டாங்கிறவங்க உங்களுக்கு நல்ல ஆப்ஷனா ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இருக்கும். ஃபிளாக்ஸ் சீட்ஸை கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அதை மிக்சியில் அடிச்சிங்கன்னா நல்லா வளவலன்னு வரும். அதை சேர்த்துருங்க. இல்லையா கார்ன்ஃப்ளவர் போடுங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பெசரிக்கோங்க. இதோட இப்போ ஆட் பண்ணலாம் 1/2 கப் அளவுக்கு மொசரல்லா சீஸ். இந்த டிஷ்க்கு மொசரல்லா சீஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் அது கிடைக்காதவங்க ஸ்லைஸ்டு ப்ராசஸ் சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஷேப் பண்ணலாம். இதை நாங்கள் இன்னைக்கு அவனில் வைக்க போகிறோம். ஸோ வீட்டில் அவன் இருந்தால் அவன் ப்ரூஃப் பேன் எடுத்துக்கோங்க. அதை ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம டாட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். அண்ட் வீட்டில் அவன் இல்லையா கவலையே படாதீங்க. தோசைக்கல்ல கூட இதை போட்டு எடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இப்போ அவனுக்குள்ள போக ரெடி ஆயிடுச்சு. இது ப்ரீஹீட்டட் அவன் 10 மினிட்ஸ் 180 டிகிரிஸ்ல ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ டெம்பரேச்சரை நீங்க 220 டிகிரிக்கு செட் பண்ணுங்க. 15 மினிட்ஸ் இதை வேக விடுங்க. இது 15 மினிட்ஸ் பேக் ஆயிடுச்சு. இதோ பாருங்க ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் திருப்பிடலாம். இதை டர்ன் பண்ணி திரும்பவும் ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. இதோ நம்ம cauliflower tots சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் டோட்டலா நம்ம இதை 30 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கோம். கொஞ்சோண்டு ஆயில்ல. அண்ட் தவா யூஸ் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் தான் எக்ஸ்ட்ரா ஆகும். மித்தபடி நல்லாவே இருக்கும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.